வணக்கம். அருள்முனைவர் எஸ். அல்போன்ஸ் திரும்பாவணி திருமணப் படலம் பாடல்கள் 41 முதல் 50. 41. ஈரழு வயதுள்ளாய் இளங்கும் மந்தையே நேரழு துணை மனம் மொழிப்பதேற்ற தன் சீரழு குலத்தினுள் தெரிந்த மாட்சியாய் பேரழு மனங்கொடு தெளிக்குவாய் என்றார். 14 வயதுள்ளவளாய் விளங்கும் இப்பெண்ணை நேர்மை பொருந்திய துணைவனோடு மடம் முடிக்க பெருமையுள்ள அரச சிறப்போடு பொருந்திய தன் குலத்தினுள் உனக்கு தெரிந்த மாண்புள்ள ஒருவனை எங்கும் பேர் விளங்கத்தக்க திருமணத்தின் மூலம் இணைத்து வைப்பாய் என்றான் ஆண்டவன். 42. முனிவரன் முதலவன் மொழிந்த யாவையும் தனிவர மடந்தையை விழித்து சாற்றி உள் நனிவர அருள்புரி நாதன் நீவலாய் இனிவர மனம் செயல் வேண்டுமே என்றார். வரம்பெற்ற முனிவனாகிய சிமியோன் அப்பெண்ணை தனியே வரவழைத்து எல்லாவற்றுக்கும் முதற் காரணமான ஆண்டவன் தன்னிடம் சொல்லியவற்றையெல்லாம் அவளுக்கு சொல்லி, இது நம் உள்ளத்தில் நன்மை வருமாறு அருள்புரியும் ஆண்டவன் கட்டளையாகையால் நீ இனி வரமாக வந்து சேர்ந்து திருமணம் செய்து கொள்ளல் வேண்டுமே என்றார். 43. எந்தலும் கேட்டுயிர்ப்பு இறையிறங்கினள் வந்தலும் வந்து செய் வாழ்வும் எத்ததே பொந்தலும் பொருகில புன்கனாயினும் பொந்தலாம் இறை உரைக்கிலே என்றாய் என்று சிமியோன் சொல்லவும் மரியாள் கேட்டு பெருமூச்சு விட்டு இறங்கினான். திருமணம் செய்து பெறும் வாழ்வுமாகி அதுவெல்லாம் எனக்கு இரத்தலும் ஒப்பில்லாத துன்பமும் ஆகும் எனினும் ஆண்டவனே சொல்லுவதாயின் அதற்கு இசைதலும் தக்கதே ஆகும் என்றார். 44. பெண்தவை உணர்ந்த மாதவனும் இன்பொடு மந்தலை முடிதொர அங்கல் வைத்திய நந்தமை முனிவரை கோட்டினாயகன் அந்தமை கரைந்தனன் பணியறைந்துளான் என்று கூறியவற்றால் மரியாளின் இசைவை தெரிந்து கொண்ட பெருந்தவத்தோனாகிய சிமியோன் இன்பமாய் திருமணத்தை நிறைவேற்றும்படி அக்கோவிலில் வாழ்ந்து நன்மை பொருந்திய பிற குருக்களை அழைத்து கூட்டி ஆண்டவன் அன்று திருவுளம் பொருந்தி தனக்கு சொல்லிய நற்பணியை பற்றி அவர்களுக்கு எடுத்து சொன்னார். 45. அறிந்த வாசகம் உணர்ந்து அறிய மாதவர் நிறைந்த தாவிதன் குலநிலை மாட்சி கொண்டு உறைந்த யாரையும் விழித்து ஒருவனை பிரான் மறைந்ததாகையில் ஒரு பொழுது உறாது என்றார். சிமியோன் சொல்லலை அறிய பெருந்தவத்தோராகிய குருக்கள் உணர்ந்து நாடெங்கும் நிறைந்துள்ள தாவீதனின் குல வழியில் மாண்புடன் வாழ்ந்த யாவரையும் நாம் அழைத்து நிறுத்த அவர்களுள் தகுந்த ஒருவனை ஆண்டவனே தெரிவித்தானாயும் இம்மனத்திற்கு ஒரு பழுதும் நேராது என்றனர். 46. நந்தன நயப்பொடு நாதன் வேண்டின கந்தின முரசு ஒளி கரங்க தாவிதன் துன்றின அனைவரும் துன்மினென்றழைத்து அன்றின மணிநகர் அரிது உவந்தது அதுவே நல்லதென்று அனைவரும் இசைந்து விருப்பத்தோடு ஆண்டவனை வேண்டினர். சிமியோன் ஆணைப்படி அடிக்கப்பட்ட முரசின் ஒரு முழங்க தாவீதன் மரபை சேர்ந்த அனைவரும் வந்து கூடுங்கள் என்று அழைக்க அது கேட்டு பல வகை மணிகளால் அழகு செய்யப்பட்ட எருசலேம் நகரம் அன்று சொல்லற்கரிய முறையில் மகிழ்ந்தது. 47. கற்கடை ஊரும் என முரசங்கால் ஒளி இற்கடை கன என இரு செவி போக பொற்கடை என மனம் புலம்பி மாமரி சிற்கடை பிறனடி இறங்கி செவ்வாய் கருமேகத்தில் தோன்றும் இடியைப் போல் அம்முரசு கக்கிய ஓசை இறகுடன் கூடிய அம்பு போல பாய்ந்து தன் இரு செவிகளிலும் புகவே மனம் போர்க்களமாகுமாறு மாமரியால் புலம்பி
சீர்பெறுவதற்கு புகழாக அடையத்தக்க ஆண்டவன் திருவடிகளை வணங்கி பின்வருமாறு சொல்லுவார். 48. ஒழிந்து உனது தாழ் இறைஞ்சினாலெல்லாம் தெல்வொழிந்து உயர்ந்த தெய்வ கோயிலின் நல்லொழிந்து இருப்பயன் நசையறிந்துளாய் உள்வொழிந்ததம் எல்லாம் உணரும் நாதனே. உள்ளே மறைந்து கிடப்பது உட்பட எல்லாம் அறியும் ஆண்டவனே, இகழத்தக்கவற்றையெல்லாம் விலக்கி உனது திருவடியையே வணங்கி தெளிந்த ஒளி படர்ந்து உயர்ந்து நின்ற இத்தெய்வ கோவிலின் நடுவே வாழ்நாளெல்லாம் மறைந்து தங்கவென்று நான் கொண்ட என் ஆசையில் நீ அறிந்தே இருக்கின்றாய். 49. தீயினும் சுடும் மனம் செய்க என்றாய் அது வாயினும் மடவரல் மறுக்கலாம் கோலோ வெயினும் கொடியது வினையினால் போலும் காயினும் திருவுளம் கனிவென்றாமரோ. தேனும் மேலாக என்னை சுடும் திருமணத்தை செய்து கொள்வாயாக என்று நீயே சொன்னாய். பெண்ணாகிய நான் வாயாலும் அதனை மறுத்து சொல்லுதல் தகுமோ? சாவிலும் எனக்கு கொடியதாகிய சேரினால் என் உள்ளம் ஒருபுறம் வெதும்புமாயின, மற்றொரு புறம் உன் திருவுளம் என்ற அது இனியதே ஆகும். 50. கடிசையும் காலையும் கண்ணி காக்கனி அடிசையும் ஊருதியால் அகத்தில் ஓங்கிவான் குடிசையும் அவரிலே குனித்த என் துணை படிசையும் திருநக பயன்பகுவாய். திருமணம் செய்யும் பொழுது என் கண்ணிமையை பழுதின்றி காத்துக்கொள்ள உன் திருவடி தரும் உறுதியால் நான் மனத்தில் எழுச்சி பெற செய்தலோடு வானுலகில் குடிகொண்டிருக்கும் வானவருக்கு நிகராக குறித்த என் துணைவனும் இவ்வுலகம் தரும் செல்வங்களை படிக்கும்படியான வரங்களை கொடுத்திருவாய். நன்றி.